Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஊரு பேரு பைரவரங்கா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபேண்டசி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க நினைக்காத சின்ன சின்ன ட்விஸ்டும் படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பைரவரங்கா அப்படின்ற ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் மட்டும் இந்த கிராமத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல 8 மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க பேரு பெத்தம்மா அப்படின்றது. அந்த பெத்தம்மாக்கு இவன் கிளம்புறது தெரியுது போல. அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இப்ப ஷேடோ பீப்புள் மாதிரி ஒரு 4-5 பேர் வராங்க. அந்த இடத்துல வந்து அவனை அட்டாக் பண்றாங்க. இப்ப அந்த இடத்துல அவனை சிறை பிடிச்சி வேகமா பெத்தம்மா கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. பெத்தம்மாவும் இங்க இருந்து போக கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். நீ போக ட்ரை பண்ணதுனால உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி பெத்தம்மா சொல்றாங்க. தண்டனைன்னு சொன்னோன்னே இவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் போகலாம் ட்ரை பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறான். ஆனா இந்த ஷேடோ பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இடத்துல வந்து இவனை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப லாக் பண்ண இவனை ஏதோ ஒரு சக்தி அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் வலியால பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. யாரோ கம்ப்ளைண்ட்காக கால் பண்ணிருக்காங்க. இவரை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது. ஒரு கல்யாண பொண்ணு தான் இவருக்கு கால் பண்ணிருக்காங்க. இவங்க பேரு மைத்ரி அப்படின்றது. ஒரு திருடன் திருடுறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாங்க அதை பார்த்ததுனால பயத்துல அவன் வேகமா கதவை சாத்திட்டான். நீங்க சீக்கிரமா இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்க, இல்லனா எங்க வீட்டை சேர்ந்தவங்க அவனை சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உடனே வரேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்ப இருக்கார்ல, அவனை விடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆட்களும் அவன் வெளியே வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்காங்க. அவன் கதவை திறக்க மாட்டான்ல, நம்மளே உடைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, வேணாம்ப்பா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகமா அதை ஒருத்தன் திருட பார்த்திருக்கான், என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி கதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் உள்ள இருக்க நபரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப எடுத்திருக்க நகை எல்லாத்தையும் இவரோட உடம்புல மாட்டிக்கிறாரு. அதே மாதிரி உடம்புக்கு மேல ஏதோ ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் போடுறாரு. இப்ப ட்ரெஸ் கொளுத்திட்டு இவரே கதவை திறந்து வெளியே வராரு. உடம்புல நெருப்பு எரியுதுல, அதனால எல்லாருமே பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாங்க. இந்த டைம்ல ஹீரோவும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு குளத்துல வந்து குதிக்கிறாரு. குதிச்சவர் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே ஒரு பைக்கை மறைச்ச மாதிரி நிறுத்தி வச்சிருப்பாரு. அந்த பைக் எடுத்துட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் எதிர வருது. ஸ்டாண்ட் எடுக்காம இருக்க பாருப்பா, எடு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா ஸ்டாண்ட் எடுக்காததை எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஆட்கள் கிட்ட சீன்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. இங்க இருந்து தான் பைக் எடுத்துட்டு தப்பிச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. நம்ம வர வழியில பார்த்தவன் தான் திருடன் போல சார், நீங்க தான் திருடனை தப்பிக்க விட்டுருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. கத்தி நீங்களே காட்டி குத்துறாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப வேகமா மத்தவங்களுக்கு தகவலை பாஸ் பண்றாரு. அப்படி தகவலை பாஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது பைக்கை பத்தின எந்த டீடைலுமே இவருக்கு தெரியல. ஆனா பக்கத்துல இருக்க இவரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, எல்லா டீடைலையும் சொல்லிடுறாரு. நான் தான் சார் நல்லா கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. எப்படியும் இந்த பைக்கை வச்சு நம்மள தேடுவாங்கன்னு ஹீரோக்கு நல்லா தெரியுது. அதனால இவரோட ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல காரோட வர சொல்லிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் பேரு ஜான் அப்படின்றது. இவங்க 2 பேருமே பைக்கை ஓரமா விட்டுட்டு கார்ல ஏறி கிளம்புறாங்க. இப்பதான் ஹீரோக்கு மாமா கிட்ட இருந்து கால் வருது. டே நாளைக்கு பாலகிருஷ்ணா படத்துல நடிக்கிற வாய்ப்பு இருக்கு, நீ வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு மாமா என்ன சொல்றாருன்னா, இன்னும் அந்த பூமி பொண்ணு தான் நினைச்சிட்டு இருக்கியா, அவளை மறந்துடுறா, வேலையை ஒழுங்கா பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம காலை கட் பண்ணிட்டாரு. ஹீரோ பூமின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு போல. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆட்டோல பறந்து வந்து ஒரு இடத்துல லேண்டிங் பண்ணிட்டாரு. இப்ப ஸ்டைலா ஆட்டோ விட்டு இறங்கி நடந்துலாம் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார்ல, நீ எதுக்காக இப்ப நடந்துலாம் வந்துட்டு இருக்க, நீ வெறும் ஸ்டண்ட் மேன் தான், இந்த விஷயத்தெல்லாம் ஆக்டர் பார்த்துப்பாரு, நீ கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆக்டரும் அவரோட ஷாட்டை பண்றதுக்காக இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ ஹீரோ ஒரு ஸ்டண்ட் மேன் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்டு ஜான் இருக்கார்ல, உன் மாமாவே நிறைய சம்பாதிக்கிறாரு, நீ எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம சம்பாதிக்கிறது தான் நமக்கு, அதனால நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது குறுக்க யாடகடமா ஒருத்தங்க பைக்ல வராங்க. பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாரு. பார்த்தா பைக்ல போனவங்க ஒருத்தவங்களோட பேக்கை திருடிட்டு போறாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, என் பேக் எடுத்துட்டு போறாங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அவங்க பேர் தான் பூமியா இருக்கும். இவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல பூந்து அவனுங்க போயிடுறாங்க. அந்த கேப்ல ஆட்டோ எல்லாம் பூர முடியாது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பூமி இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு மாட்டை பாக்குறாங்க. மாட்டை கடவுள் மாதிரி வேண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு பிரேயர் எல்லாம் பண்றாங்க. அதனால கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு வழி கிடைச்சு இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனுங்க 2 பேருமே வண்டி ஒரு இடத்துல விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது சந்து மாதிரி இருக்கிறதுனால நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூமியும் இறங்கி ஓடுறாங்க. அவளை பத்தி எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சோகமா ஆட்டோல வந்துட்டு இருக்காரு.
பார்த்தா அவனுங்க திரும்பி பைக்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. துரத்திட்டு வந்த இவங்களும் ஹீரோவை பார்த்துடுறாங்க. நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க, சரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திரும்பி ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி அவனுங்க போன ஒரு இடத்துக்கு இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. எப்படியாவது அவனுங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அதுல ஒரு நபர் பேக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக்காயி பேக்கை கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த பேக்கை தந்துரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இது வரைக்கும் 200-300 பேக் அடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொருளை யார் வச்சிருந்தோம் நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பயந்த மாதிரி ஓடிடுறான். அப்படி என்னத்த பார்த்தான் அப்படின்ற மாதிரி இவரும் பேக்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக வர்றாரு. பார்த்து இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒரு மனுஷனோட எலும்பு கூட தான் அதுல இருக்கு. என்னடா இதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் பூமியும் அந்த இடத்துக்கு வராங்க. பூமியை இப்ப பார்க்கவே இவருக்கு லைட்டா பயமா இருக்கு. பூமி இருக்காங்கல்ல, வேக வேகமா பேக்ல ஜிப் எல்லாம் போட்டுறாங்க. இந்தாங்க உங்களுக்கான காசு அப்படின்ற மாதிரி தராங்க. காசெல்லாம் வேணாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட மாமா வசதியா இருக்கிறதுக்கு காரணம் சங்கர் அப்படின்ற ஒரு ரவுடி கிட்ட தான் வேலை பார்ப்பாரு. அந்த சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஹீரோ கிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பொண்ணை ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஹீரோ அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா மாமா இருக்காருல, எனக்காக பண்ணுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. இதனால கடைசியில ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. அந்த பொண்ணு கார்டி கீழே தான் இருக்கா, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த சங்கர் சொல்லிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துல பூமி தான் இருக்காங்க. ஓஹோ இவ்வளவுதான் பாத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க செக் பண்றாங்க. பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஜானும் மத்தவங்க பாத்துப்பாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னால இப்படியே விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வேகமா கார்ல ஏத்தி கூட்டு போறாரு. அந்த வழியா தான் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இருக்காரு. அவங்களும் ஆக்சிடென்ட் ஆயிருக்க இந்த பைக்கை பாக்குறாங்க. இப்ப பிளட்லாம் இருக்குல்ல, அந்த பிளட் எல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் செக் பண்றாரு. செக் பண்ணவர் கண்டிப்பா இது ஓ பாசிட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி சார் பிளட்டை பத்தியே கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் ஆச்சரியமா கேக்குறாரு. அப்பதான் வேற ஒரு கான்ஸ்டபிள் இது கோழியோட ரத்தம் சொல்லிட்டாரு. இதனால இந்த கான்ஸ்டபிள் இருக்காருல லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சிரிக்கிற, கோழியில மட்டும் பிளட் குரூப்லாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சமாளிக்கிறாரு. ஃபேக் ரத்தத்தை யூஸ் பண்ணிருக்கானா அவ்வளவு ஒரு திருடியா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த கார்ல இருக்க பொண்ணை காட்டுறாங்க. அவங்க நடிக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவங்க வண்டி மாதிரி கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால என்ன சொல்றாருன்னா, அவன் உடம்புல கெரோசின் ஸ்மெல் வரும், அதை வச்சு நீங்க பிடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வண்டி மாறிட்டோம் கூலா தான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப செக் பண்றவங்களும் கெரோசின் ஸ்மெல் அடிக்குதான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவரோட கையில லைட்டா கெரோசின் ஸ்மெல்லாம் வருது. அதை வச்சு இவன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால இவரும் தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது. போலீஸும் வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் கீழே விழ வச்சு எப்படியோ இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா இப்ப ஏறக்குறைய ஒரு காட்டு பகுதி கிட்ட வந்துடுறாங்க. ஃப்ரெண்டு கார்ல நகை இருக்கு, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா இந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறத உள்ள நடிச்சிட்டு இருக்கவங்களும் கவனிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோ ஒரு மின்மினி பூச்சி அட்ராக்ட் பண்ணுது. மின்மினி பூச்சி அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நிறைய மின்மினி பூச்சி எல்லாம் வருது. ஓஹோ கார்ல நகை இருக்கான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த மின்மினி பூச்சியை இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. இவங்களும் ஃபாலோ பண்ணி வராங்க. பார்த்தா பைரவரங்கன்ற அந்த கிராமத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. வாசல்லயே ஒரு நபர் உட்காந்து இருக்காரு. இது ரொம்ப ஆபத்தான இடம், கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தரணும்ல, அதனால கண்டுக்காம உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய பேரை கெட்டி வச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த அளவுக்கு கொடுமை பத்துறாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிட்ட கேட்கிறாரு. எங்க ஊர்ல தப்பு பண்ணா இப்படிதான் தண்டனை தருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. இப்ப அவர்கிட்ட டாக்டரை பத்தி எல்லாம் இவங்க விசாரிச்சுக்கிறாங்க. இப்ப டாக்டர் தகவல் தெரிஞ்சது இல்ல, அந்த டாக்டரை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க. அவரும் பேஷண்ட்டை சீக்கிரமா கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் வேகமா அந்த பொண்ணை கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னா அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. ஒரு பொண்ணு ஏமாத்தினால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன், பொண்ணுங்களை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, மிரட்டி ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் போன் கால் வருது. டவர் சரியா கிடைக்காததுனால இவருக்கு பேசுறதே கேட்க மாட்டேங்குது. காரை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் டவர் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி எல்லாம் போயிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு மட்டும் தானே தனியா நிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தர் அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யார் அழுவுறா அப்படின்ற மாதிரி இவரும் தேடி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு லேடி தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்தவரும் எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவங்க பேரு பேபி அப்படின்றது. அவங்களும் காரணத்தெல்லாம் சொல்றாங்க. யார் தோல்லையாவது சாஞ்சா நல்லா இருக்கும், உங்க தோல்ல நான் சாஞ்சுக்குவான்னு கேக்குறாங்க. சாஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா சொல்றாரு. அவங்களும் சாஞ்சுக்கிட்டே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன், கிஸ் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே என்கிட்ட நிறைய பெண்கள் கிஸ்ஸுக்காக கேட்டிருக்காங்க, நான் யாருக்குமே ஓகே சொன்னது இல்ல, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால ஓகேன்னு ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கண்ணை மூடி கிஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க கிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. என்னன்னு முழிச்சு பார்த்தாதான் அந்த பொண்ணு அங்க காணாம போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது.
பேபி எங்கம்மா போன அப்படின்ற மாதிரிலாம் இவர் தேடிட்டு இருக்காரு. இப்ப டாக்டரும் கோவமா மருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த திருடுற பொண்ணோட பேரு கீதா அப்படின்றது. இப்ப கீதாவும் முழிச்சிடுறாங்க. எனக்கு அடிலாம் பண்ணல, நான் நடிக்க தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பொண்ணுங்கனாலே நடிக்க தான் செய்வாங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், அவனுங்க எங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஒரு குச்சி வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் திரும்பி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்காருல, பேபின்னு ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்தா திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பேபி போனது இருக்கட்டும், இங்க நின்ன கார் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டு மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு அடியே படல, அவ ஏமாத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு தான் காரை தூக்கி இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, கார்ல நகையோட கிளம்பலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. தெரியாதனமா சைக்கிள்ல வந்த ஒரு நபரை இடிச்சிடுறாங்க. தெரியாம இடிச்சிட்டேன் சாரின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. அவன் எதுவுமே பேசாம இவங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இவங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவன் விசில் ஊதி நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். இப்ப நிறைய பேர் சேர்ந்த மாதிரி சைக்கிள்ல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தப்பிக்கலான்னு பார்த்தா அவனுங்க ஒரு இடத்துல சுத்து போட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது கீதா மயங்கி இருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் அவங்களை எழுப்பி விடுறாங்க. கீதா அப்பதான் ஒரு திருடின்றது தெரிய வருது. என் கிட்ட இருந்து அவனுங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கீதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க யாரு என்ன அப்படின்ற மாதிரி இவர் அந்த டாக்டர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிராமத்துல இருக்க எல்லார பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கிராமம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, வித்தியாசமான கிராமம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெளிவா புரிய மாட்டேங்குது. கடைசியா என்ன சொல்றாருன்னா, இங்க பெத்தம்மா தான் எல்லாருக்குமே எட்டு மாதிரி, அந்த அம்மாக்கு எல்லா தகவலும் தெரியும், அவங்க கிட்ட வேணா பேசி பார்க்கலாம்னு சொல்றாரு. பெத்தம்மா என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்க ஒரு மாளிகை வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு ஸ்பெஷல் சக்தி எல்லாம் இருக்கு போல. கையில இப்போ ஒரு சக்தி மாதிரி வர வச்சிடுறாங்க. இதை தொடுங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. யாருமே சரி அந்த சக்தியை தொடவே நினைக்க மாட்டாங்க. இப்பதான் ராஜப்பா அப்படின்றவர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் இந்த ஆட்களுக்கு எல்லாம் எட்டு மாதிரி போல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ராஜப்பா நீ தொட்டாதான் எல்லாருமே தொடுவாங்க, தொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பழியை தீக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் இதை தொட மாட்டேன், முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ராஜப்பாவை இவங்களை அனுப்பி விடுறாரு. பெத்தம்மாவை பார்க்கலான்ற மாதிரி தான் இவர் ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து நடக்கிறா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல இவர் பெத்தம்மாவை பார்த்துடுறாரு. இப்ப பெத்தம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பூமியை பத்தி தானே இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க அப்படி சொன்ன இவரே இந்த இடத்துல பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. சங்கர் ஒரு நாள் மட்டும் பாத்துக்கோன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால ஹீரோவும் பூமியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களுக்காக லைன் ஜூஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் பூமி இருக்காங்க பாத்தீங்களா, கண் முழிச்சிடுறாங்க. இவன் எதுக்கு நம்மள கடத்தி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. ஒரு மர்டர் சீன் இருக்கு, நீ தான் இந்த மர்டரை பண்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, மர்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆகா இவன் கொலகாரனா அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவர் ரூமை விட்டு வெளியே வராரு. இவங்க ஆயுதத்தை வச்சு அடிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லா ஆயுதமும் டம்மியா இருக்கும். இவருக்கு வலிக்கவே மாட்டேங்குது. இவரும் லாக் பண்ண மாதிரி இவங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. காசுக்கு ஆசைப்பட்டு தான் என்ன கடத்திருக்கேன்னு எனக்கு தெரியுது, உனக்கு எவ்வளவு காசுனாலும் நான் தரேன், நான் அவசரமா போனோம் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் இருக்காருல, கார்ல இருக்க தண்ணி பாட்டில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வராரு. இப்ப எடுத்தவர் அந்த இடத்துல தண்ணியை குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் யாரோ தண்ணி பாட்டில அம்ப விடுறாங்க. யாரோட வேலை அப்படின்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு பையன் தான் மறைஞ்சிருந்து இவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பையனுக்கு இவர் பயங்கரமா ஆட்டெல்லாம் காட்டுறாரு. அந்த பையன் குழம்பி நிற்கும் போது பின்னாடி வந்து அந்த பையனை இவர் லாக் பண்ணிடுறாரு. அந்த பையனை உள்ள கூட்டு வரும்போது இவங்க அந்த பையனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் இவங்க கிராமத்தை சேர்ந்த பையனா தான் இருப்பான். நான் காசு கூட தந்துடுறேன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காசெல்லாம் வேணாம், உன்னை பத்தி முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் பூமியும் பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏறக்குறைய காட்டுவாசி மக்கள் மாதிரி தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சங்கரும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்த பறிக்கணும்னு முடிவு பண்ணி இவங்க எல்லாரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. வேற ஊருக்கு வந்தவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது மூலியமா சீக்கிரமா காசு சேர்க்கணும், அந்த இடத்தை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மிச்சப்படுத்தி இவங்க நிறைய காசெல்லாம் சேர்க்கிறாங்க. இவங்க பக்கத்துல ஒரு லாயரை பிக்ஸ் பண்ணி அவருக்கு காசெல்லாம் தந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரமா அந்த இடத்த மட்டும் வாங்கித்தாங்கன்னு கேக்குறாங்க. அவர் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும், ஒரு 50 வருஷமாவது நீங்க அங்க வாழ்ந்தீங்கன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் எடுத்துருவாங்க, கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்பதான் பூமிக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது இறக்குறவங்க எல்லாம் புதைப்பாங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு எலும்பு கூட எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அந்த எலும்பு கூட எடுத்து பேக்ல வச்சிருப்பாங்க. அதை டெஸ்ட்டுக்காக கொடுக்கலாம் செஞ்சிருப்பாங்க. ரிசல்ட் வந்துட்டா எங்களுக்கு சாதகமா முடியும், எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள பெத்தம்மா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வந்த ஃப்ரெண்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு கேக்குறாரு. என் மனசுல இருக்க எல்லாத்தையும் அந்த லேடி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு விசில் சத்தம் கேக்குது. இந்த விசில் சத்தத்தை தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கீதா சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்காருல, வேணும்ட்டே அந்த விசில் சத்தத்தை கொடுக்குறாரு. அதனால அவங்க சிக்னல்னு நினைச்சு இந்த இடத்துக்கு வராங்க.
இங்க ஹீரோ தான் இருக்காருன்னு தெரிஞ்சனா வேகமா சைக்கிளை திருப்பிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல அவங்கள பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா துரத்திட்டு வராரு. ராஜப்பா ஒரு மாளிகை வீட்டுல இருக்காரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளதான் ஆட்கள் எல்லாம் போறாங்க. துரத்திட்டு வந்த இவரும் அந்த மாளிகைக்கு வந்துடுறாரு. அங்கதான் இவரோட நகைலாம் இருக்கிறத பாக்குறாரு. அங்க இருக்க ராஜப்பா தான் அந்த நகையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ஏன் நகை தந்துருங்க அப்படின்ற மாதிரி ராஜப்பா கிட்ட கேக்குறாரு. யார்கிட்ட கதை விடுற, இது என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்ச நகை அப்படின்ற மாதிரி ராஜப்பா சொல்லிட்டு இருக்காரு. கோவப்பட்ட ஹீரோவும் ஒழுங்கா நகையை தந்துருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் மேல கத்தியெல்லாம் வைக்கிறாரு. ஆனா அந்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களே காயெல்லாம் பத்திக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலன்னு அப்புறம் தான் தெரிய வருது. நாங்க எல்லாருமே ஏற்கனவே இறந்துட்டோம், எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எது எல்லாருமே பேயா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆவறாரு. இப்ப எல்லாருமே பேய் மாதிரி இவங்களை அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு வழியா அந்த பேக்கை ஹீரோவும் எடுத்துடுறாரு. சீக்கிரமா கார் எங்க இருக்குன்னு பாருன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் வேகமா கார்ல ஏறிடுறாரு. இந்த ஆட்களை இவங்களை துரத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வெயில்லாம் வர ஆரம்பிக்குது. வெயில் வரதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. கிராமத்தை சேர்ந்த கொஞ்சம் ஆட்களா மறையிறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட பேபின்னு ஒரு பொண்ணு பேசினாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணும் பேய் தான் போல அந்த இடத்துல மறைஞ்சிட்டுலாம் இருக்காங்க. இவங்க ஒண்ணுமே புரியாம என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. பார்த்தா டாக்டரும் அந்த இடத்துல மறையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே பேய் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மறையிற நேரத்துல ஒருத்தன் என்ன பண்றானா, இவங்க பேக் எடுத்துட்டு போக பாக்குறான். இரவும் எப்படியாவது பேக் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பேக்கோட அவன் ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள நுழைஞ்சிடறான். ஹீரோ நுழையறதுக்கு முன்னாடி அங்க கேட் லாக் ஆயிருது. சே மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ வருத்தப்படுறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு உண்மையான மனுஷன் கூடிய இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சாமியார் விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் மனுஷன் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் இந்த இடத்த பத்தி இந்த சாமியாரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குறையோட சிலர் இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆன்மாலாம் இங்க வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா நாளும் இவங்க இருக்க மாட்டாங்க, ஒரு மாசத்துல குறிப்பிட்ட 20 நாள் மட்டும் தான் இருப்பாங்க, நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த மாதிரி 20 நாள்ல அவங்களோட ஃபேமிலியை போய் பார்க்கணும்னு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி அவங்க தப்பிச்சு போக கூடாதுன்றதுக்காக ஷேடோ பீப்புள் அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க. தப்பிக்க ட்ரை பண்றவங்கள லாக் பண்ணி தண்டனைலாம் கொடுப்பாங்க. அதனாலதான் இங்க நிறைய பேருக்கு தண்டனைலாம் தந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்க பெத்தம்மாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க உங்களுக்கு மோட்சம் வாங்கி தரதுதான். ஆனா மோட்சம் வாங்க யாருமே விரும்ப மாட்டாங்க, பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதனாலதான் யாருமே அந்த ஒளியை தொடவே மாட்டாங்க, வேணான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இந்த சாமியாரும் புரிய வச்சிடுறாரு. ஈரவும் கண்டிப்பா அந்த நகைலாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேய்ங்க கிட்ட எல்லாம் நம்ம மோத முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஈர என்ன சொல்லிட்டாருன்னா, எப்படியாவது அந்த நகை எனக்கு வேணும், பேய்களை ஏமாத்தியாவது அந்த நகையை நான் வாங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னடா பேசிட்டு இருக்க, பேய் எப்படி ஏமாத்த முடியும்னு கேக்குறாரு. மனுஷனை ஏமாத்தும் போது பேயை ஏமாத்த முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா அந்த ராஜப்பா என் பொண்ணுக்காக தான் ரெடி பண்ண நகைன்னு சொன்னார்ல, பொண்ணுன்னு யாரையாவது நடிக்க வச்சு நகையெல்லாம் தூக்கிடலாம்னு சொல்லிட்டாரு. யாரா பேய் கிட்ட நடிப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க கீதாவை பாக்குறாரு. கீதாவும் பயப்படுறாங்க, என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன உனக்கு இந்த நகை முக்கியம், அதை சொல்லு நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி கீதா சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பூமின்னு ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னா கண்டிப்பா இந்த நகை எனக்கு தேவை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா அழுதுகிட்டே சொல்லிட்டாரு. கீதாவை பொறுத்த வரைக்கும் லவ்ல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ற பையனை இப்பதான் முத வாட்டியா பாக்குறேன், உனக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இவங்களும் ராஜப்பா யாரு, ராஜப்பாவோட பொண்ணு யாருன்றதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல திருடு போச்சு பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க ஒருத்தனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்க நகை மாதிரி அவ்வளவு துரத்துனீங்களே, அது உங்க நகை இல்ல, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. ராஜப்பா பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்களுக்கு நகையெல்லாம் ரெடி பண்ணிருப்பாரு, அதெல்லாம் போட வச்சு அழகு பார்த்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க வேலை பார்க்குற ஒரு நபர் கவனிக்கிறாரு. இந்த நகையெல்லாம் தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு நாள் பரபரப்பா இருக்கும் போது இவரும் தூக்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா ராஜப்பா பார்த்து இவரை பிடிச்சிடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, ராஜப்பாவை மாடியில இருந்து தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த நகையை வச்சுதான் என்னோட மாமா நிறைய தொழிலாம் பண்ணி முன்னேறினாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கிற இவங்க இருக்காங்கல்ல, ராஜப்பாவோட பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு திக்கி தான் பேசுவாங்கன்னா இவங்களுக்கு தெரிய வருது. நீ அதே மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி கடவுள் கிட்ட பூஜை பண்ணி மந்திர கயிறுலாம் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போலான்ற மாதிரி நைட்டு வந்துடுறாங்க. பெத்தம்மாவால நடக்க போறத முன்கூட்டியே கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும் போல. இப்ப சாமியாரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த மந்திர குழுக்கு சக்தி ஏத்தி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அந்த சாமியார் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த மந்திர குழுக்கு இவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே அந்த மாளிகை வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயத்தை காட்டாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் பேய் மாதிரி ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன வேணும்னு கேக்குறா. ராஜப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராஜப்பா அவரோட தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு, வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
தாத்தாவா அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அவர் பேசிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தாத்தா, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ராஜப்பா பேசிட்டு இருக்காரு. யார்கிட்டனா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ஆள் தான் தாத்தாவா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ராஜப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எதுக்காகடா திரும்பி வந்தீங்கன்னு கேக்குறாரு. உங்க பொண்ணை தான் கூட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. பொண்ணு மாதிரி திக்கி திக்கிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ராஜப்பா பாசத்துல உடனே நம்பிடுறாரு. ஆனா டாக்டர் இருக்கார்ல, கண்டிப்பா இவ உன்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல, இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரனும் சில போட்டோலாம் காமிச்சு நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ராஜப்பா இருக்கார்ல, சின்ன வயசுல ஒரு பொம்மை உனக்கு வாங்கி தந்தேன், நீ உடச்சிட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்த, அந்த பொம்மை என்ன பொம்மைன்னு உன்னோட தாத்தா கிட்ட சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிச்சயமா அவளால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பொம்மைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஈரவும் ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்ற சிக்னல் பண்றாரு. இவங்களும் யானை பொம்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே யானை பொம்மையா தான் இருக்கும். இதனால ராஜப்பா முழுசா நம்பிடுறாரு. இப்ப பொண்ணு கூட சந்தோஷமா ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாரு. இப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் சந்தோஷமா போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. என்ன நகையை தரல அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஞாபகம் வருது, இந்த நகையை எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவரும் நகை பேக் எல்லாம் தந்துடுறாரு. அப்பாடா நகை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது அவர் பாக்கெட்ல ஒரு நகை இருக்கிறத ஃப்ரெண்டு நோட் பண்ணிட்டாரு. அந்த கொலுசையும் தந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. இந்த கொலுசை நான் மறந்தே போயிட்டேன், என் பொண்ணுக்கு காலில் ஒரு தழும்பு இருக்கும், அதை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய கொலுசை ரெடி பண்ணேன், வாமா உன் காலில் நானே மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க காலில் தான் தழும்பு இருக்காதுல்ல, கையிலேயே தாங்கப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணாமா, அப்பவே மாட்டி விடுறேன், நீ காலை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயோ மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க தந்த போட்டோ ஃபேக்ன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இதை சொல்றதுக்காக வேகமா வெளியே ஓடி வர்றாரு. அந்த சமயம் தான் அப்பாவும் காலில் தழும்பு இல்லாததை பாக்குறாரு. இவங்க ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. அந்த நகை போனா போது நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. அவங்கள போக விடாதீங்கன்ற மாதிரி ராஜப்பா சொல்றாரு. அதனால ஆட்கள் எல்லாருமே இவங்களை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. அதை மீறி தான் ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது பெத்தம்மா நடுவுல வந்துடுறாங்க. பெத்தம்மா தேவையில்லாம குறுக்க வராதீங்க, தள்ளி போங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ பூமியை பார்க்காமயே போக போறியா அப்படின்ற மாதிரி பெத்தம்மா கேக்குறாங்க. இப்ப சைட்ல திரும்பி பாக்குறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சைட்ல திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பூமி தான் வராங்க. பூமி இறந்து போயிட்டாங்க நமக்கு இப்பதான் தெரிய வருது. இப்ப கீதா இருக்காங்கல்ல, பூமி இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. ஆமா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்றாரு. பூமியை திரும்பி பார்த்ததுல இவர் சந்தோஷப்படுறாரு. கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. ஆனா பூமி இருக்காங்கல்ல, அநியாயத்துக்கு என்ன கொலை பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது கொலை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நான் சொல்றதை கேளுன்னு இவர் பேசுறதுக்காக வராரு. ஆனா பூமி பேசுறதை கேட்க மாட்டாங்க. பயங்கரமா இவரை திட்டுறாங்க. அப்பதான் ராஜப்பாவும் ஆட்களும் வந்துடுறாங்க. இவன் எங்களையும் போய் சொல்லி ஏமாத்திட்டாமா, நீ போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி இவர் அடிக்கிறாங்க. ஒரு மின்மினி பூச்சி தானே ஹீரோவை இந்த இடத்துக்கு வர வச்சது. ஹீரோவை வர வச்சதே இந்த பெத்தம்மாவோட வேலையா தான் இருக்கும். எதுக்காக பெத்தம்மா நீங்க வர வச்சீங்க, அவன் தப்பானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கையை தொடு அப்படின்ற மாதிரி இவங்களும் நீட்டுறாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே சக்தி எல்லாம் இருக்குல்ல, அதனால ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோ தடுக்காம அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இங்க இருக்க பூமியும் கையை டச் பண்றாங்க. இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோவா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. காலையில இந்த தகவலை சொல்லிட்டு அவங்களை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. காலையிலேயே மாமாக்கு கால் பண்ணிட்டாரு. மாமா சங்கர் கொல்றதுக்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுங்க, ஏன்னா சங்கர் சொன்னதை பண்ணாம நான் வேற ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி மாமாவும் இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவர் இந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்லலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு ஆட்டம் காமிச்சு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு கதவு இருக்கு, அந்த கதவை லாக் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப வண்டிலாம் வர சவுண்ட் கேக்குது. பூமி இருக்காங்கல்ல, நீ இந்த பக்கம் ஓடிடு நான் அந்த பக்கம் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பக்கம் தான் சங்கர் வராரு. சங்கரும் வண்டியில இவங்களை அடிச்சு தூக்கிடுறாரு. என்கிட்ட இருந்தே தப்பிக்க பாக்குறியா, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டிட்டு இருக்க ஹீரோவா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சங்கர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு குச்சியை வைத்து இறக்கிடுறாங்க. இந்த குச்சியை என்ன காலி பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இவரும் அந்த குச்சியை தட்டிலாம் வெட்டுறாரு. ஆனா அந்த குச்சியை குத்துனதுக்கு அப்புறம் இவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. என்ன மயக்க வர மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு. அந்த குச்சியில விஷம் இருக்கு, கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவன்னு சொல்றாங்க. இப்ப சுத்தி இருக்க ஆட்கள்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க இருக்காங்கல்ல, மத்த ஆட்களுக்கும் இந்த குச்சியெல்லாம் குத்துறாங்க. வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப சாவர நிலைமையில இருக்க சங்கர் அவளை விட்டுறதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால ஆட்கள்லாம் வெறித்தனமா துரத்துறாங்க. இந்த மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ என்ட்ரியை கொடுக்குறாரு. வந்துட்டு இருக்க ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இவர் சண்டை போடுறதெல்லாம் அவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கத்தியை வச்சு இஷ்டத்துக்கு எல்லாரையும் வெட்டிட்டு இருக்காரு. யாரகூடமா நேரம் இவங்க குறுக்க வந்துருவாங்க. இவங்க கழுத்தையும் இவர் வெட்டிடுவாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனும் சங்கரால் தான் நம்மள அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இறந்து போயிருப்பாங்க.
இதனால தான் இவங்க அவர் மேல அவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு காட்டுறாங்க. மேற்கொண்டு ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை இவர் தானே சாவடிச்சிட்டாரு, அதனால ஊர் மக்கள் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. உங்களுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து கெஞ்சி கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 கோடி ரூபாய் தா, இந்த பிளானை நாங்க கைவிட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 3 கோடி ரூபாய் ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல, எப்படியாவது பெரட்டணும்னா திருட தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அதனாலதான் இவர் திருட்டு வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு காட்டுறாங்க. ஹீரோ நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காருன்னு பூமிக்கு இப்பதான் தெரிய வருது. ஆனா நிறுத்த சொன்னா அவங்க நிறுத்த மாட்டாங்கல்ல, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பெத்தம்மா கிட்ட கேக்குறாங்க. பெத்தம்மா பூஜை பண்ணி பவர் ஏத்த சொன்னார்ல, அந்த கோல் இப்ப ஹீரோவோட கையில வந்துருது. அந்த கோலை தொட்டோனே ஹீரோக்கு செம்ம பவர் வந்துருது. ஆட்கள் அடிக்கிறதுக்காக வரும்போது ஹீரோவும் இந்த கோலை வச்சு ஈஸியா அவங்களை அடிச்சு போட்டுறாரு. அந்த கோலை யூஸ் பண்ணி உங்களை மேல் உலகத்துக்கு கூட அனுப்பலாம், அதனால ராஜப்பா என்ன மேல் உலகத்துக்கு அனுப்பிடுறது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாரு. நான் கண்டிப்பா அவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டாரு. நீங்க நினைச்சாலும் அவரை பழி வாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஜெயபிரகாஷ் வேணும்ட்டே தள்ளி விட்டுருக்க மாட்டாரு, யாரகடமா தான் இவரை தள்ளி விட்டுருப்பாரு. அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் இந்த பொண்ணு பயந்த மாதிரி நிக்கிறத பாக்குறாரு. இந்த பொண்ணை இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு மாதிரி வளர்க்கணும்னு முடிவு பண்ணி தான் நல்லபடியா இவர் வளர்த்திருப்பாரு. இவங்க அந்த பொண்ணை பத்தி செக் பண்ணும்போது மைத்ரி தான் அந்த பொண்ணுன்றதே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்க பொண்ணை சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு, உங்க பொண்ணுமே அவ தான் அப்பா நினைச்சிட்டு இருக்கா, அவரை போய் நீங்க கொல்ல போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ராஜப்பா இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு பூமி வந்துடுறாங்க. இவர் சொல்றதுலாம் உண்மைதான், இப்பதான் எனக்கு பெத்தம்மா எல்லாத்தையும் புரிய வச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ராஜப்பாவும் பெத்தம்மாவோட கையை தொட்டு பாக்குறாரு. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றது இவருக்கு தெரிய வந்துருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க மேல் உலகத்துக்கு போக போறாங்கல்ல, அதனால தனியா உட்காந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ மனசுல இருக்கிறத சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. பூமியுமே இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டர் கிட்ட எதனால உங்களுக்கு பெண்களை பெருசா பிடிக்க மாட்டேங்குது, உங்களோட வரலாறு தான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அது பெரிய கதை, நான் சொல்ற வரைக்கும் டைம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா திரும்பி வருவேன்ல அப்ப தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மறைஞ்சு போறாரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல இருக்க பூமியை இந்த இடத்துல மறைய ஆரம்பிக்கிறாங்க. பூமியோட கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் திருட்டு வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க கேட்ட காசை அவங்களுக்கு தந்துடுறாரு. அதனால இந்த மக்களுக்கு இடம் கிடைச்சிருது. ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு போறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.